வணக்கங்க. நான் செல்வம். ஈஸி ட்ரேடிங் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ட்ரேடிங் பற்றி சொல்லித்தரதுக்குன்னே தெரிஞ்சுக்கவே இங்கே நிறைய சேனல்ஸ் இருக்குது. இவர் என்னப்பா புதுசாக சொல்லிட போகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அதென்ன ஈஸி ட்ரேடிங்னு பேர் வச்சுருக்கீங்க, ட்ரேடிங் பண்ணுறது என்ன அவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்டால் இதற்கு நேர்மையான பதில் ஆமாங்க, ட்ரேடிங் பண்ணுறது ஈஸியானது தான். அது எப்படி? ஒரு சில எளிமையான முறையான வழிகளை பின்பற்றினாலே போதும், மெல்ல மெல்ல ட்ரேடிங்கில் லாபத்தில் வந்துடலாம். அந்த எளிமையான முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் வரப்போகிற நாட்களில் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஓகே, முதல்ல என்னை பற்றி ஒரு சில விஷயங்களுங்க. நானுமே மிக சாதாரணமான நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் தான். ட்ரேடிங்கில் ஏதேனும் சம்பாதிச்சிட மாட்டோமா, நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு ஏங்கின ஆயிரக்கணக்கானவர்கள் நானும் ஒருத்தந்தான். நானுமே ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பத்தில் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அப்புறம் பணம் கட்டி நேரில் கிளாஸுக்கு போனேன், அண்ட் ஆன்லைன் கிளாஸுக்கும் போனேன். ப்ரைஸ் ஆக்ஷன் படித்தேன், இண்டிகேட்டர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு, டெல்டா வேல்யூ, காமா வேல்யூ, டவ் தியரி, வேவ் தியரி, பி ரேஷியோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, சப்போர்ட் ரெசன்ஸு, எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி, ஒன் டே ஸ்ட்ராட்டஜி, ஸ்கால்பிங் கோர்ஸுன்னு அப்பா முடியலைங்க. ஆனால் என்ன பண்ணினாலும் என்னால் ப்ராஃபிட் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே லாஸ் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எனக்கே புரிஞ்சது, கடுமையான விஷயங்களை விட ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதுக்கு எளிமையான அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு, அதுவே நல்ல வெற்றியை கொடுக்கும்னு. இங்கே நான் நல்ல வெற்றின்னு சொல்கிறது ஓவர் நைட்டில் பெருசாக பணம் சம்பாதிக்கிறது இல்லைங்க, கன்சிஸ்டான ப்ராஃபிட்ஸ். அப்புறம் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா இங்கே நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொல்லித்தராங்க. ஆனால் ஒரு சிலர் போடுற வீடியோஸ் பார்க்கும்போது தான் இவங்க நிஜமாலுமே ட்ரேடிங் பண்ணுறாங்களா இல்லை சும்மா அடிச்சு விடுறாங்களா அப்படின்னு சந்தேகமே வருது. ஏன்னா அவங்க வீடியோஸ் பார்த்து கோர்ஸுக்கும் போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களும் மறந்து கடுமையாக பாதிக்கப்பட்டவங்கள நானும் ஒருத்தன். சரிப்பா, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டுங்க நான் ஃபாரெக்ஸில் கோல்டில் ட்ரேடு பண்ணுறேன். செகண்டு நம்மூர் மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுறேன், நான் ஆப்ஷன்ஸ் பக்கம் போகிறதில்லை. ஆப்ஷன் ட்ரேடிங் ரெஃபர் செய்கிறது இல்லை. ஒரு சிலர் அதில் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, நான் அதை பற்றி பேசலை. பட் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா லாஸ் தான் பண்ணுறாங்க. நானுமே கூட ஆப்ஷன்ஸில் செமத்தி அடி வாங்கியிருக்கேன். அதனால் இன்ட்ராடேவோ ஆப்ஷன்ஸ்லேயோ நான் யார்கிட்டையுமே ரெஃபர் பண்ணுறது இல்லை. அனுபவத்தை விட மிகச்சிறந்த ஆசான் இல்லை. நான் இப்போ தான் இந்த 2 வருஷமாக தான் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளேயே வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நான் கற்றுக்கிட்ட எளிமையான பாடங்களை இந்த சேனலில் சொல்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. நான் செபி ரிஜிஸ்ட்ரோ அல்லது அட்வைசரோ அல்ல. வாருங்க, சேர்ந்து பயணிப்போம். நன்றிகளுடன் செல்வம்.